இது வெறும் போட்டோ இல்ல. எங்களை போன்ற 90 கிட்ஸ்களுக்கு தான் இவங்க 3 பேரோட அருமை பெருமை எல்லாம் தெரியும். நாங்க 3 பேர் இருந்தா ஒருத்தன் தலை பேணும்பேன், ஒருத்தன் தளபதி பேணும்பேன், ஒருத்தன் சூர்யா பேணும்பேன், இப்படி சொல்லி அடிச்சுக்கிட்டு உருண்ட காலங்கள் அது. கடவுளே அஜித் முதலமைச்சர் தளபதி. இன்னைக்கு பார்த்தா எங்களோட ரீல் ஹீரோஸ் எல்லாம் ரியல் ஹீரோஸா மாறி நிக்கிறாங்க. எங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. முதல்ல நம்ம விஜய், நம்ம தளபதி யாருனாலையும் நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு போயிட்டாருங்க. சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக சிஎம் ஆஃப் தமிழ்நாடு ஆயிட்டாரு. எண்ணற்ற நலத்திட்டங்கள் நன்மைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு மக்களுக்கு. கண்டிப்பா நல்லது செய்வார்னு நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அஜித் நம்ம தலை, அவரு சொல்லவே வேணாம். அவருக்கு பிடிச்ச ரேசிங் விளையாட போயிட்டாரு. கார் ரேசிங்ல பின்னி பெடல் எடுக்கிறாருங்க. ஆக்சுவலி யாருக்குமே தெரியல, அவங்க ஜஸ்ட் ஓல்ட் மேன் ரேசிங் இல்லங்க. கூகுள் பண்ணிட்டு பாருங்க. ஒரு சுனாமி வரும்போதுதான் அட பாவி, யாரு இவரு? ஆல்ரெடி 2-3 டோர்னமெண்ட்ல வின் பண்ணி இந்தியா கூடிய தூக்கிக்கிட்டு பெருமையா ஓடுனாருங்க. அது இந்தியாவுக்கே பெருமை தான். தலை ஃபேன் யாரும் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆக்டர் சூர்யா சொல்லவே வேணாம். அவர் எண்ணற்ற குழந்தைகளை படிக்க வச்சு, அவருடைய காலத்திலே படிக்க வச்சு, இன்னைக்கு அவங்க கண்ணு முன்னாடியே டாக்டர், இன்ஜினியர்னு பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. நம்மளுடைய இந்த அகரத்துல 51 டாக்டர்ஸ் இந்த மேடையில இருக்காங்க. அந்த அளவுக்கு அவரு பல வருஷமா இந்த சேவைய பண்ணிக்கிட்டு வர்றாரு. அவர் நடத்துற அகரம் அறக்கட்டளை மூலமா பல குழந்தைகளோட வாழ்க்கைய மாத்தி அமைச்சிருக்காரு. அவர் கடவுளுக்கு மேல எனக்கு அவ்வளவு அங்கீகாரம் எல்லாம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா அத்தனைக்கும் காரணம் இந்த அகரம் ஃபவுண்டேஷன். இந்த 3 பேரும் ரீல் ஹீரோ மட்டும் இல்லங்க, ரியல் ஹீரோங்க. நிஜ வாழ்விலும் சாம்பியன்கள். இந்த 3 ரியல் ஹீரோக்களில் உங்களுக்கு யாரு ரொம்ப ஃபேவரட்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க.